ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நல்ல விபூதி அடித்து கோயிலுக்கு விரதம் இருந்து போகிறாரு. பக்கத்திலே ஒருத்தர் சிலுவை போட்டு அந்தோனியார் கோயிலுக்காரரு அவர் உட்கார்ந்துருக்காரு. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பாய் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேரும் ஒரே சேர்ல ஒரே கூட்டத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த ஒற்றுமையை உருவாக்கிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தான். அண்ணன் தம்பி மாப்பிள்ள மச்சான்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முறை சொல்லி கூப்பிடுகின்ற ஒரு சொந்த பந்தங்களாக வாழ்கின்ற ஒரே நாடு நம் தமிழ்நாடு தான். அதனால மதத்தால நம்மளை பிரிக்கிறேன்னு நினைக்கிற எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்கவே முடியாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு அதுக்குன்னே ஒரு பாட்டு பஜனை, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு வீரமணி ஐயா பாட்டு இருக்கே. ஆஹா, இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து எருமேல் இருமுடி எடுத்து எருமேல் இதனில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரிதாயா அற்புதமான வரி. அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். ஐயப்பனுடைய நண்பரான பாபர் என்ற இஸ்லாமிய சாமியை தொழுது விட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்கன்னா மதத்தால் நம்ம எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நீங்க திருப்பரங்குன்றத்துல அந்த திருப்பரங்குன்றத்து பாட்டு நமக்கு கேட்டு மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான். முருகன் பாட்டெல்லாம் 6 படை வீடு இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கு. 6வது படை வீடு கல்கத்தாவிலையா இருக்கு, இல்ல 5வது படை வீடு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா? முருகன் வாழ்ந்த 6 படை வீடும் தமிழகத்தில் இருக்குன்னா முருகன் தமிழ் கடவுள் தானே ஒழிய முருகனுக்கு ஹிந்தி தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. ஔவையார்ட்ட தான் பேசினாரு. அந்த முருகன்கிட்ட தீபம் ஏத்துறதுக்கு பாஜக குரூப் போய் தேவானாக அந்த சர்வே தூண்ல தான் ஏத்துவான். சர்வே தூண்ல ஏற்கனவே ஏத்தி ஆச்சுரா. நேத்து முருகன் சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு. அவங்க அண்ணே விநாயகருடைய அந்த தூணுக்கு பக்கத்துல தான் ஏத்திட்டான். முருகன் சந்தோஷமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப எதுக்குடா இங்க போய் முடியாது ஏத்துவான் அப்படின்ட்டு அந்த முருகன்ட்ட போய் ஏத்த போறாங்க. 6 படை வீடு இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு இந்து கோயில்ல ஏத்துற அந்த குத்து விளக்குல ஏத்துற தீபம் எப்படி எரியும்னா மேல் நோக்கி தான் எரியும். அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்கள்ல மெழுகுதிரியில ஏத்துவோம் தீபம், அதுவும் மேல் நோக்கி மஞ்சள் கலர்ல தான் எரியும். இஸ்லாமியர் பாய் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு கறிக்கொட்டை போட்டு நெருப்பு மூட்டுவாரு, குப் அப்படின்னு எரியும். அதுவும் மேல் நோக்கி இப்படிதான் எரியும். அதுக்கப்புறம் நெருப்பு வந்தோன்னு சாம்பிராணி போட்டு அடி விசிறி நம்ம முகத்துல அடிப்பாரு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளும் அந்த சாம்பிராணி பாய் சூப்பர் பாய் அப்படின்ட்டு வாங்கி இது பண்ணுவோம். அந்த தீபத்துல தான் நாங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லி அந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோஷம் போட்டாங்க. அதுதான் மதவெறியை தூண்டுகின்ற பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செருப்படி. என்னன்னா விபூதி போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு குல்லா போட்ட இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்னா சேர்ந்து எப்படி கோஷம் போட்டு வந்தாங்கன்னா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்
கந்தனுக்கு அரோகரா, இயேசுவுக்கு அல்லேலூயா, 3 கோஷத்தையும் ஒன்னா போட்டுக்கிட்டு ஒரு 1000 பேர் வந்தோன்னே, ஐயா நம்ம மேட்ரு இங்க ஒண்ணு எடுக்கூடாது போல இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மதத்தால் நம்மை பிரிக்கக்கூடிய அந்த பாஜகவின் சூழ்ச்சியை முறியடிக்கின்ற ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். ஒரு நல்ல தலைவருடைய ஆட்சி மீண்டும் நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு நம்ம நாகூர் தர்கா பார்த்துருப்பீங்க. நாகூர் அனிஃபாவோட பாட்டு அப்படி பாடுவோம் நாங்கள்லாம். நாகூர் அனிஃபாவோட பாட்டு அவர் மார்க்க பாட்டு மட்டும் இல்லை, நம்முடைய கட்சி பாட்டையும் அனிஃபா ஐயா பாடின மாதிரி வேற யாருமே இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடல. ஓடி வருகிறார் உதய சூரியன், உள்ளமெல்லாம் எங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறார் உதய சூரியன் அப்படின்னு பாடின நாகூர் அனிஃபா. அந்த நாகூர் தர்கால சந்தனக்கூடு விழாவுக்கு ஒரு பச்சை கலர் சால்வை போட்டு தான் அந்த சந்தனக்கூடு விழாவை கொண்டாடுவாங்க. அந்த பச்சை கலர் சால்வைய கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அந்த சால்வையை நெஞ்சு அந்த நாகூர் சந்தனக்கூடு விழாவில் போத்துறது யாருன்னா பழனி ஆண்டி பிள்ளை என்ற ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் 50 ஆண்டு காலமாக நாகூர் தர்கால அந்த பச்சை கலர் சால்வையை மேல போடுவாங்க. அந்த சால்வையை நெய்யறதுக்காக 60 நாட்கள் விரதம் இருந்து அந்த சால்வையை நெஞ்சு அந்த குடும்பமே சந்தனக்கூடு விழாவுக்கு விபூதி குங்குமத்தோட அந்த நாகூர் தர்கால வைப்பாங்க பார். உலக இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒற்றுமையை நீங்க பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மத ஒற்றுமையை இன்று நிலைநாட்டி கொண்டிருப்பவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட மத ஒற்றுமையை இன்று நிலைநாட்டி பெண்களை கல்வி அறிவுக்கு கொண்டு அந்த பெண்களுக்கு வீரத்தையும் அந்த பெண்களுக்கு பொருளாதாரத்திலும் அவர்களை உயர வைத்து இந்த 3 நிலைகளிலும் பெண்களுடைய அனைத்து ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன பாட்டு போட்டார் தெரியுமா? உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அண்ணா மகிழ்ச்சியாளர் முளைச்சுக்குங்க. அதிமுக மீட்டிங்ல உதய சூரியன் எம்ஜிஆர் பாடினதாயா, நான் என்ன வேற ஒருத்தர் பாடினதையா போட்டேன். அன்பே வர முதல் பாட்டுறான், இது கூட தெரியாமையா நீர்? இது தெரிஞ்சிருந்தா இவன் ஏன் அதிமுக இருக்கான்? அப்படித்தான் இருப்பாங்க. உடனே போடாத அந்த பாட்டை, இனி கருப்பு சிவப்பு உதயசூரியன் எதுவும் வரக்கூடாதா, அப்படி பாட்டா தான் போடணும். சரிண்ணே அப்படின்ட்டு அடியில் தேடி ஒரு சீடி எடுத்து போட்டேன். என்ன பாட்டை வந்துச்சு தெரியுமா? கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாம். சம்பளம் கொடுக்க மாட்டேன்டா உனக்கு, வேணும்னே பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கியா? நான் ஒரு சீடி எடுத்து போடுறேன்டான்ட்டு யாரு அதிமுக விஜயபாஸ்கர் மாதிரி ஒருத்தர் நான் எடுக்கிறேன்டா அப்படி எடுத்து போடுறாரு. என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிற. திட்டம் போட்டு கேசட்டா எடுத்து சீடியா எடுத்துட்டு வந்திருக்கியா? நான் போய் வீட்டுல இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பையனை கொடுத்து நீ போடுறாத, இவன் ஏதோ சரி திட்டம் பண்றான்டா அப்படின்னு அந்த சின்ன பையன் போட்டேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. நமக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. எம்ஜிஆர் தத்துவ பாட்டுல தான் பூரா கருப்பு சிவப்பா வருது. காதல் பாடல்கள் அதை எம்ஜிஆர் காதல் பாடல்கள் எடு அப்படி எடுத்து அதுல வந்த சீடியை போடுறேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ நடுவுல வெள்ள ஆஹா இல்லையே. எம்ஜிஆர் அதோட முடிச்சிட்டாரு.
கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு. கருப்பு சிவப்பு தான். எம்ஜிஆருடைய படத்துல இது வரைக்கும் அவங்க சின்னத்தை பத்தி பாடியிருக்காரா? ஒரு பாட்டு கிடையாது. எம்ஜிஆருக்கு தெரியும், இறுதி வரை வெற்றி பெறும் சின்னம் உதயசூரியன் தான், இறுதி வரை நிலைத்து நிற்கும் கொடி கருப்பு சிவப்பு கொடி தானே அன்னைக்கே எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியா ஒரு பாட்டுட்டே என் ஆசைக்காக அது இல்லாத ஒரு பாட்டு எடுத்து போடுறான் அப்படின்னு அடியில இருந்து ஒரு பழைய சீடி எடுத்து போட்டேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் பார்த்தேன். பேசாம திமுக செல்லப்பாண்டிய முன்னால போய் சேர்ந்துருவோங்க. இந்த கேடுகட்ட கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? அது சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் பொதுக்குழுல பேசுறாரு, எங்க கட்சியை யாராலும் அழிக்கவே முடியாது. உங்க கட்சியை அழைக்கிறதுக்கு வேற எவனுமே தேவையில்லை, நீங்களே போதும். மேடையில் உட்கார்ந்துருக்க ஆளே போதும் உங்க கட்சியை அழிக்கிறதுக்கு. வேற யாரும் இல்லை. நடுவில் உட்கார்ந்துருக்க எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் போதும். அஇஅதிமுக அப்படிங்கிற வார்த்தையில திமுகவை எடுத்துருங்களேன். அஇஅதிமுக, அந்த திமுகவை எடுத்துட்டா மீதி 3 எழுத்து என்ன இருக்கு? ஆயின்னா உங்களுக்கு தெரியும், அது வேணாம், நல்லா இருக்காது. ஆஇஆ, இந்த 3 எழுத்து தான் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அகில இந்திய அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். திமுகவை நீக்கிவிட்டால் நீங்கள் எல்லாம் அகில இந்திய அமித்ஷாவினுடைய அடிமைகள். அதனால் நீங்க இந்த நாட்டுக்கு எதையும் செய்ய போவதில்லை. எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மோடியினுடைய ஆட்சியின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தெம்பு திராணியுடன் சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2026 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று உதயசூரியன் மீண்டும் உதிக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.